ஆக்சுவலாக என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஆக்சுவலாக என்னோடய சிஸ்டர் பார்த்திங்கன்னா ஓட்டு போட்டாங்க. கை காட்டு. ஓட்டு போட்டாங்க. என்னால் ஓட்டு போட முடியாதுன்ட்டாங்க. ஏன்னா உங்கள்கிட்ட ஸ்லிப் இல்லை, அதனால் நீங்கள் வந்து ஓட்டு போட முடியாதுன்ட்டாங்க. அதுக்காக தான் நான் வீட்டுக்கு வந்து கேமரா எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். என்னால் ஓட்டை போட முடியாது அப்படின்னா இதுக்காக நான் எவ்வளோ வேணால் போராடுவேன். ஜனநாயகத்தில் பிறந்த ஜனநாயக உரிமையை கண்டிப்பாக நான் நிறைவேற்றுவேன். இந்த வீடியோக்கு நீங்கள் புதுசாக இருந்துச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஹால் பட்டனை ஹால் கொடுத்துங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கு முன்னாடி இன்ஸ்டாவில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். பின்னாடி உட்காந்துட்டு இருந்தீங்க ஹெல்மெட் போடலன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக என்னோடய வண்டிக்கு பார்த்திங்கன்னா ஃபைன் போட்டிருந்தாங்கன்னு ஒரு என்னோடய ஃபாலோவர்ஸ் எல்லாருமே மறக்காமல் ஹெல்மெட் போட்டுக்கோங்க. ஏன்னா நான் வீடியோ எடுக்க போகிறேன். வீடியோ எடுத்து யார் ஹெல்மெட் போடலையோ அப்படிங்கிறத நான் வந்து சோசியல் மீடியாவில் பதிவிட போகிறேன். அது வந்து போலீஸாக இருந்தாலும் சரி, வக்கீல் இருந்தாலும் சரி, யாரும் சரி. நான் உங்கள் மிஸ்டர் யான். இன்றைக்கி என்னோடய ஜனநாயக கடமையை நான் நிறைவேற்ற போகிறேன். ஆக்சுவலாக என் சிஸ்டர் பார்த்திங்கன்னா ஓட்டு போட்டாங்க. என்னால் ஓட்டு போட முடியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஸ்லீப் இல்லாதனால நீங்கள் ஓட்டு போட முடியாது அப்படின்ட்டாங்க. ஏன்னா என்னோடய ஜனநாயக ஓட்டுக்காக நான் வந்து கண்டிப்பாக எந்த கட்டத்துக்கு வேணால் நான் போவேன். ஆக்சுவலாக இன்ஸ்டாவில் நம்ம நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. ஒரு 3,24,000 சம்திங் ஆக்சுவலாக ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. யூடியூப்பில் நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்த என்னோடய ஃபேமிலிஸ், என்னோடய ஃபாலோவர்ஸுக்கு எல்லாமே வந்துட்டேன்னு சொல்லுங்கள். திரும்ப வந்துட்டேன்னு சொல்லுங்கள். ரொம்ப நாள் கழிச்சு ஆக்சுவலாக உங்களை பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் இந்த மாதிரி உங்களை பார்ப்பேன், இந்த மாதிரி வீடியோ போடுவேன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா டிராஃபிக் போலீஸ் ஆக்சுவலாக நம்மளை பிடிச்சிக்கிட்டாங்க. பிடிச்சி வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்கள் பின்னாடி இருக்கிறவங்க ஆக்சுவலாக ஹெல்மெட் போடல, அதனால் நீங்கள் வந்து ஃபைன் கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. தமிழ்நாட்டில் மோஸ்ட்லி இந்த மாதிரி ஹெல்மெட் போடாத எத்தனையோ பேர் போகிறாங்க. ஃப்ரண்ட்டில் ஹெல்மெட் போடாமல் நிறையா பேர் போகிறாங்க. அதெல்லாம் விட்டுட்டு பேக்கில் ஹெல்மெட் போடாதவங்களுக்கு வந்து கேஸ் போடுறாங்க. ஆளை பார்த்து தான் ஆக்சுவலாக எல்லாருமே கேஸ் போட்டு இந்த மாதிரி எல்லாமே பண்ணுறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் விட்டுறாங்க, இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கேஸ் போட்டு விட்டுறாங்க. அதனால் என்னோடய ஃபாலோவர்ஸுக்கு, என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு நான் என்ன ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன்னா, ஸோ எல்லாருமே வந்து ஹெல்மெட் வந்து கட்டாயம் வந்து எல்லாருமே போடணும். ஹெல்மெட் வந்து என்னோடய ஃபாலோவர்ஸ் கட்டாயம் எல்லாருமே வந்து போடணும். ஏன்னா இதுக்கு மேலே நான் வந்து வீடியோ எடுத்து போட போகிறேன். அதனால் உங்களுக்கு தான் வந்து ஃபைன் போடுவாங்க. நீங்கள் தான் அது வந்து என்றைக்கோ ஒரு நாள் அந்த அமௌண்ட்டை நீங்கள் கண்டிப்பாக கட்டியே ஆகணும். இதை வாங்காமல் இந்த கவர்மெண்ட்டும் விட மாட்டாங்க. கட்டாமல் உங்களாலையும் எந்த ஒரு சலுகையும் வாங்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஸோ எல்லோரும் மறக்காமல் வந்து ஹெல்மெட் போட்டுக்குங்க. இது வந்து இவங்களை மட்டும்தான் எடுப்பேன், இவங்களை எடுக்க மாட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நான் வந்து போலீஸும் சரி, வக்கீலும் சரி, டாக்டர்ஸ் எல்லாருமே, பாமர மக்கள் எல்லாத்தையுமே ஆக்சுவலாக நான் வீடியோ கவர் பண்ணி நான் வந்து ஃபேஸ்புக்லேயோ, இன்ஸ்டாவில், யூடியூப்பில் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ஆக்சுவலாக நான் வந்து வீடியோ போட போகிறேன். ஸோ மறக்காமல் எல்லோரும் வந்து கட்டாயம் வந்து ஹெல்மெட் போட்டுக்கோங்க. ஹெல்மெட்டுங்கிறது உங்களோட சேஃப்டிக்கு மட்டும்தான். ஸோ மறக்காமல் வந்து எல்லாருமே ஹெல்மெட் போட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா அது வந்து ஸ்டோரியாக எனக்கு வந்து ஆக்ட் ஸ்டோரி கொடுங்க. ஸோ மறக்காமல் அதை நான் வந்து என்னோடய இன்ஸ்டா பேஜில் வந்து என்னை டேக் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களது எடுத்து ஸ்டோரி போடுவேன். ஸோ மறக்காமல் எல்லாருமே வந்து ஸ்டோரியில் என்ன டேக் பண்ணுங்கள், ரியல் டாக்ஸை மறக்காமல் டேக் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோக்கு பார்க்குறவங்க புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் ரியல் டாக்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ஆல் கொடுத்துக்கோங்க. அண்ணா போகலாம். இந்த மாதிரி வயசில் கொஞ்சம் ரொம்ப இதாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கூட்டிகிட்டு போய் ஹோட்டெல்லாம் போடுங்க. என்னையே ஓட்டு போட முடியாதுன்ட்டாங்க ஐயா. நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை. என்ன மாதிரி எத்தனையோ பேர் ஆக்சுவலாக இருந்திருப்பாங்க. அவங்களாம் உங்கள் ஓட்டு உரிமையை நீங்கள் விட்டு கொடுக்காதீங்க. ஸோ மூளைக்கு ஆக்சுவலாக எல்லா இடத்துலையுமே போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள் எத்தனை பேர் ஆக்சுவலாக ஹெல்மெட் போடாமல் போயிட்டுருக்காங்க. இப்போலாம் வந்து போலீஸ் பிடிக்க மாட்டாங்க, கேட்கவும் மாட்டாங்க. வேறுங்க ஃபோன் பேசிக்கிட்டே போகிறாரு. அதெல்லாம் வந்து இந்த தமிழ்நாட்டில் வந்து பெருசாக தெரியாது. பின்னாடி ஹெல்மெட் போடல அப்படின்ட்டு கேஸ் போடுறீங்க. இதெல்லாம் என்னங்க நியாயம்? எல்லாத்துக்கும் சட்டங்கிறது எல்லாத்துக்கும் ஒன்று தானே. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்கணும். எனக்கு ஒரு மாதிரி அங்கே ஒரு மாதிரி நடக்கக்கூடாது. இல்லை ஹெல்மெட்டில் இவங்க போடல, இவங்களாம் வந்து ஹெல்மெட் போடல. நான் ஹெல்மெட் போடலன்னு என்னை மட்டும் பிடிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், எப்படி இருந்தாலும் அண்ணா அவரோட ஓட்டு உரிமையை போய் போட்டுட்டு வர்றாரு.
என்னோடய கேமராமேன் வந்து தீவிர விஜய் ரசிகர். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன சர்ப்ரைஸ் பண்ணலாம். ஏன்னா என் கேமராமேன் இல்லைன்னா நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கவே மாட்டேன். அதனால் அவங்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் பண்ணலாம். என்னென்னா அந்த டிவிக்கே துண்டு எங்கேயாச்சும் இருந்துச்சுன்னா வாங்கிட்டு போய் கொடுக்கலாம். யார்ட்டாச்சும் துண்டு கேட்டு பார்ப்போம்பா, டிவிக்கே துண்டு கேட்டு பார்ப்போம், யாரோ தராங்களான்னு பார்க்கலாம். இவங்கள்ட்ட கேட்டு பார்க்கலாமா? அண்ணா அண்ணா ஒரு விஜய் துண்டு இருந்தால் ஒன்று கொடுங்கண்ணா. 2 தான் இருக்கா? ஓகேண்ணா, கண்டிப்பாண்ணா. இப்போ தான் ஓட்டு போட போகிறோம். துணி கொடுத்துவியா? கண்டிப்பாண்ணா. ஓகேண்ணா, ஓகே லாஸ்ட்டு. ஓகேண்ணா, பாய். ஆக்சுவலாக என்னோடய கேமராமேன் பார்த்திங்கன்னா தீவிர விஜய் ரசிகர். அதனால் வந்து நாம் வந்து என்னோடய கேமராமேனுக்கு இந்த துண்டை பார்த்திங்கன்னா பரிசாக கொடுக்க போகிறோம். ஸோ எல்லாருமே மறக்காமல் ஜனநாயக கடமையை நிறைவேற்றிடுங்க. எனக்கு போனால் தான் என்னன்னு தெரியும். இப்போ வந்து நான் என்னோடய கேமராமேன் வீட்டுக்கு போயிட்டு இந்த விலாகை கண்டினியூ பண்ணுறேன். டைம் வேறு ஆயிடுச்சு. மணி இப்போயே பார்த்திங்கன்னா 12 ஆயிடுச்சு. மணி 12:30 ஆயிடுச்சு. 6 மணியோட ஓட்டு போகிற உரிமை எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே மறக்காமல் வந்து ஓட்டு போட்டுருங்க. ஐயா ஓட்டு போட்டிங்களா? சூப்பர். நாங்கள் இப்போ தான் போட போகிறோம். ஐயா எனக்கு கடமையே இல்லைக்கிற கடை போய் பார்த்துக்கிறேன். நீ என்ன பாரு. அதெல்லாம் யாருக்கு போட்டிங்கன்னா யார்ட்டையும் கேட்கக்கூடாதுங்க. மாற்றத்தை கண்டிப்பாக என்னோட சிஸ்டர் போட்டாங்க ஓட்டு. நான் இப்போ தான் போட போகிறேன். இந்த வீடியோவை நான் யூடியூப்பில் போடுறேன். எதுக்கு எதுக்கு போட சொன்னீங்க? எதுக்கு 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 விசிலுக்கா? கேட்கக்கூடாதுன்னு பார்த்து என்ன கேட்க வச்சுட்டாங்க. ஓகேங்க, கண்டிப்பாக. அவ்வளோதான். ஸோ மோஸ்ட்லி நிறைய பேர் விசில் தான் சொல்கிறாங்க. அநேகமாக May 4 விஜய் சிஎம் ஆகிடுவாருன்னு நினைக்கிறேன். நான் வந்து யாருக்கு ஓட்டு போட போகிறேன் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்காக ஓட்டு போட போகிறேன். ஏன்னா தமிழ்நாடு மக்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஓட்டு போட போகிறேன். எனக்கு ஃபஸ்ட்டு அங்கே ஸ்லிப் இல்லைன்ட்டாங்க. ஓட்டு போட விட்றாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. வாங்க போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என் கேமராமேனை கூட்டிகிட்டு அப்புறமேட்டு அதை போய் கண்டினியூ பண்ணுறேன். நீங்கள் இன்ஸ்டாவில் இந்த இடத்த பார்த்துருப்பீங்க. இந்த பஸ் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணது நாம் தான். இதை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆனால் முன்னாடி பேர் அப்பயும் முன்னாடி தான் நிறுத்துகிறாங்க. இது வந்து இந்த பஸ் ஸ்டாப்பை அடுத்தது நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகுதுன்னு தெரியல. எப்படியோ ஒன்று. ஏன்னா நம்ம நிறையா ப்ரமோஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கடைக்கு, அந்த மாதிரி துணி கடைக்கு, நகை கடைக்கு, மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸுக்கெலாம் நம்ம ப்ரமோஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அங்கே என்ன இருக்கோ அதை தான் நம்ம சொல்கிறோம். ப்ரமோஷன்லாம் வேறு மாதிரி அவங்க காசு கொடுக்குறாங்கன்ட்டு என்னென்னமோ பேச மாட்டோம். மக்கள் நல்லா இருக்கணும், மக்களுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் பண்ணுறேன். அந்த ப்ரமோஷன் அமௌண்ட்டை வாங்கியும் ஆக்சுவலாக நாங்கள் வந்து இந்த மாதிரி சோசியல் சர்வீஸு இந்த மாதிரிலாம் பார்த்துட்ருக்கோம். அப்புறமேட்டு என்னோடய கேமராமேனுக்கு சேல்ரி, எடிட்டிங்க்கு சேல்ரி, அதெல்லாம் நாங்கள் எல்லாம் மாற்றி மாற்றி கொடுத்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். யூடியூப்பில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஹால் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கேமராமேன் கூப்பிட போகிறோம். இதுதான் எங்கள் கேமராமேனோட வீடு. ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்னென்னா, என்னோடய கேமராமேன் வந்து பையன் இல்லை, பொண்ணு. அந்த பொண்ணு பேர் திவ்யா. ஐயோ அம்மா, வண்டி கூட தள்ள முடியல. அவங்களுக்கு போயிட்டு இதை சர்ப்ரைஸ் பண்ணலாம். மொபைல் எங்கள் வீடு பூட்டி இருக்கு.
திவ்யா வீடு வேறு பூட்டியிருக்கு. மினியே ஃபோன் பண்ண எடுக்கலை. வேறு ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாங்க. வீடு வேறு பூட்டிக்குது. சொல்லாமல் பிடிக்காமல் போயிட்டாங்க. அப்படி போக மாட்டாங்களே. பக்கத்தில் கடைக்கு தான் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வேறு ஃபோனே எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. சொல்லாமல் எங்கேயும் போகவே மாட்டாங்க. பட் ஆனால் எங்கே போயிட்டாங்க தெரியல. ஒரு வேளை ஓட்டு போட போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்காக துண்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். காணும் இல்லைன்னு நினைக்கிறேன். எங்கேயும் சொல்லாமல் போக மாட்டாங்க. ஃபோன் எடுக்கலை. அப்பா எனக்கு என்னோடய சிஸ்டர் தான் கேமராமேன். இந்த துண்டை அங்கேயே வச்சுக்கோ. திவ்யாக்காக தான் ஆக்சுவலாக அந்த துண்டை எடுத்துகிட்டு வந்தேன். பட் ஆனால் அவங்களே காணும். ஸோ இன்றைக்கி வந்து என்னோடய கேமராமேன் பார்த்திங்கன்னா ஃபோனு எடுக்கலை. எங்கே ஓட்டு போட போயிட்டாங்க. ஏன்னா சொல்லாமல் எங்கேயும் போக மாட்டாங்களே. எப்படி எங்கே போயிருப்பாங்க? ஃபோன் பார்த்துட்டு ஃபோன் பண்ணுவாங்க. என்னாச்சுன்னு தெரியலையே. கோயிலுக்கெல்லாம் போகலான்னு பார்த்தேன். எப்போன்னு பார்த்து எங்கே வீட்டு பூட்டி இருந்தால் கடைக்கும் போக மாட்டாங்க. என்னையே தான் வேலைக்காரனாக வச்சுருப்பாங்க. என்னாச்சுன்னு தெரியலையே. ஃபோன் வேறு எடுக்கலை. இப்போ வந்து நம்ம வந்து நம்மளை ஜனநாயக உரிமையை செலுத்த போகிறோம். அங்கே போய் என்ன பிரச்சனை? ஆனால் எல்லா பிரச்சனையிலுமே கூட வந்து திவ்யா இருந்தாங்க. அந்த 7 hours வீடியோ எடுக்கிறதாகட்டும், அந்த போலீஸை வீடியோ எடுக்கிறதாகட்டும், ஒரு பொண்ணாக நின்று துணிஞ்சு பயப்படாமல் வந்து எனக்கு வீடியோ எடுத்து கொடுத்தாங்க. நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் அப்படின்னா அதுக்கு வந்து முழுக்க என்னோடய கேமராமேன்ஸ் தான். ஃபஸ்ட்டு சிவா இருந்தான், அடுத்தது பூபதி, அடுத்தது மென்டலு, அடுத்தது ராஜா, அப்புறமேட்டு ஃபஸ்ட்டு என் ஃப்ரெண்டு வைத்தி, அப்புறமேட்டு தினேஷு, இன்னும் நிறைய பேர் ஆக்சுவலாக எனக்காக ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஜகா, நிறைய பேர் வந்திருக்கானுங்க, வீடியோ எடுத்து வந்திருக்கானுங்க. சவுந்தர்யா, மதன் அப்படின்ட்டு நிறைய பேர் ஆக்சுவலாக எனக்கு வந்து வீடியோ எடுத்து வந்திருக்காங்க. பட் ஆனால் யாருமே எல்லாத்தாலையும் லைஃப் லாங் வர முடியாதுல்ல. எல்லாருமே வந்தாங்க, அப்பப்போ வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அப்போ ஓரளவுக்கு ஓகே. அப்புறமேட்டு யாருமே இல்லை. சிவா தான் கொஞ்ச நாள் அப்படியே ஜேர்னி பண்ணிகிட்டு இருந்தோம். எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா எல்லாமே அவன் தான் தருவான். பணமாகட்டும் எல்லாமே சரி, எல்லாமே எனக்கு அவன் தான் தருவான். அவன் ஜகா 2 பேர் தான் எனக்கு ரொம்ப மெயினாக இருந்தாங்க. இப்போ அவனும் வந்து ஃபோன் பண்ணுறதே இல்லை. இப்போ 2 வருஷமாக திவ்யா தான் என் கூட இருக்காங்க. திவ்யா தான் 2 வருஷமாக கூட வந்து இவ்வளோ தூரம் வீடியோ எடுத்து ஏன்னா இவ்வளோ தூரம் என் கூட வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க அப்படின்னா அது காரணம் வந்து மெயினாக வந்து திவ்யா தான். திவ்யா வந்து என் கூட எப்போ ஜாயின் பண்ணாங்களோ அப்போலேருந்து எனக்கு வந்து என்னோடய ஃபாலோவர்ஸ் ஆகட்டும், நான் போடுற வீடியோ ஆகட்டும், ஏன்னா நிறைய இதுக்கு முன்னாடி நிறையா இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. பட் ஆனால் அதை எடுக்கிறதுக்கு வீடியோ ஆள் இல்லை, எல்லாம் பயந்துப்பாங்க. வீடியோ எடுக்கிறதே பயந்துப்பாங்க, இல்லைன்னா ரெக்கார்ட் ஆகாமல் போயிருக்கும். அந்த மாதிரி இஷ்யூலாம் நிறையா நடந்திருக்கு. ஆனால் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு திவ்யா தான் காரணம் மெயினாக. ஒரு பொண்ணு நினச்சா என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் நான் நேரில் பார்த்துருக்கேன். அந்த பொண்ணு இருந்ததுனால தான் நான் இவ்வளோ தூரம் வந்து வளர்ந்துருக்கேன். என்கிட்ட வண்டி இல்லைனாலும் பஸ்ஸில் தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டே போயிட்டுருப்பேன். ஆனால் இவ்வளோ தூரம் வந்து நான் வண்டி வாங்கினதுக்கு காரணமும் திவ்யா தான். எல்லாத்துக்குமே திவ்யா தான். திவ்யா எல்லாத்துக்கும் திவ்யா தான். எல்லாருமே அவங்க ஓட்டுகளை பதிவு பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. நாம் வந்து நம்ம ஓட்டை பதிவு பண்ண போகிறோம். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு.